think you are? Equal to them, the Chinese, Kabali? Of course, we are not equal to Chinese. பாம்பு கடிக்கோ கொள்ளை நோய்க்கோ மண் சரிவுக்கோ செத்து போன எங்க பாட்டை முப்பாட்டு பொண்ணு மேல விளைஞ்சு கிடக்குதையா இந்த மண்ணும் காடும் இந்த மரபும். நாங்கள் ஒன்றும் சீரங்கள் கம்மி கிடையாது. அவங்க விட 10 மடங்கு அதிகமாக உழைக்கிறோம். அதுக்காக அவங்களோட ஜாஸ்தி நம்ம சம்பளம் கேட்கல. அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே சம்பளம் நாங்களும் கேட்கிறோம். அதை விட ஒரு வெள்ளி கம்மியாக கொடுத்தா கூட உங்க தோட்டத்துக்குள்ள ஒருத்தர் கூட கால் எடுத்து வைக்க மாட்டான். We are not slaves. We are employees. You are employer. You should treat everybody equally. That is your duty. Try to understand it. Otherwise, you will face the consequences. I am not threatening you. I am warning you. If you think I am threatening, I will, yes. இது ஒன்றும் ஆன்மீக சொற்பொழிவோ கலை நிகழ்ச்சியோ கட்சி கூட்டமோ சுவிசேஷ கூட்டமோ இல்லை. நம்ம மனசாட்சியை தொட்டு பார்க்க போற கூட்டம். 57 வருட சுதந்திரம், 100 கோடி மக்கள், 33 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, அதுல பாதிக்கு மேல விவசாய நிலம், 10 ஜீவநதிகள், 1 லட்சம் தொழிற்சாலைகள். இவ்வளவு இருந்தும் இந்தியா உலக நாடுகள் வரிசையில பொருளாதாரத்துல 49வது இடம், ரூபாயோட மதிப்புல 44வது இடம், சுத்தம் சுகாதாரத்துல 20வது இடம், எய்ட்ஸ் அதுல 2வது இடம், ஊழல்ல 3வது இடம். ஏன் உங்கள யாராவது சொல்ல முடியுமா? நல்ல பிரதமர்கள் அமையலீங்க, நல்ல முதலமைச்சர்கள் கிடைக்கலீங்க, நல்ல மந்திரிகள் இல்லீங்க, நல்ல அதிகாரிகள் இல்லீங்க, நல்ல போலீஸ்காரங்க இல்லீங்க. இப்படி நல்ல நல்ல மத்தவங்கள சொல்றோமே, நம்மள எத்தனை பேர் நல்ல குடிமகனா இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்மளோட கடமையை ஒழுங்கா செய்யறோம்? கிரிக்கெட் டீம்ல ஒரு நல்ல கேப்டன் இருந்தா மட்டும் இந்தியா ஜெயிச்சார். 11 பேர் ஒழுங்கா ஆடினாதான் ஜெயிக்க முடியும். அதுல ஒருத்தர் சரியா ஆடனா கூட உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது? 100 கோடி தனி மனிதர்கள் சேர்ந்ததுதான் இந்தியா. பிரதமர், முதல்வர், மந்திரி, அதிகாரி, நீ, நான் எல்லாரும் தனி மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சாதான் இந்த நாடு முன்னேறும். யாருமா அது? பயப்படாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே வாங்க. வணக்கம்மா. போலீஸ் உங்க மேல கல்ல எடுத்து அடிச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த எம்எல்ஏ கவுன்சிலர் வந்தாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நாங்களே உதவாங்கிறது? அந்த குழந்தை மேல கல்ல அடிச்சு அந்த போலீஸை கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவர் மேல நடவடிக்கை எடுப்போம். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த கவுன்சிலரை கைது பண்ணுவீங்களா? கண்டிப்பா கவுன்சிலரை கைது பண்ணுவோம், குழந்தையும் காப்பாத்துவோம். உங்க ஒத்துழைப்பு இருந்தா. சத்தியமா இது ரெண்டும் நடக்காதுமா. கவுன்சிலரை பிடிப்பேன் டிவிலையும் சொல்றீங்க, எங்க கிட்டயும் சொல்றீங்க. யாரை வச்சு பிடிப்பீங்க? போன மாசம் கவுன்சிலர் விட்டு பொண்ணு வயசுக்கு வந்துச்சு. இங்க இருக்கிற அதிகாரிங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. நல்லா பீரை குடிச்சிட்டு பிரியாணி துண்டு ஊத்தடிச்சாங்க. இவங்கள அவங்கள பிடிப்பாங்க? எப்படி பிடிப்பாங்க மேடம்? அந்த புளிய மூடுங்க அவங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னோம். போன மாசம் வண்டி மாடு உள்ள வந்து கால் உடஞ்சிருச்சு. அப்ப கூட அவனுக்கு இறக்க இல்லையா? நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த குழந்தைய காப்பாத்துவீங்கன்னு. கயிறை வச்சு தூக்குறீங்க, கம்பியை வச்சு நோண்டுறீங்க. வேற என்ன அறியுது உங்ககிட்ட? நீங்க அந்த குழந்தையை காப்பாற்றவும் முடியாது, அந்த கவுன்சிலரை பிடிக்கவும் முடியாது. என்ன எங்களையும் மனுஷங்களா மதிச்சு முத பார்க்க வந்தீங்கல்ல, மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்குமா? இந்தங்கம்மா. மேடம், தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருந்ததா? மூத்திரத்தை குடிக்கிறோம் மேடம். ஆம்பளை பொம்பளை குழந்தை குட்டின்னு கஞ்சி கலைஞ்ச காலம் போச்சு. இப்போ தண்ணின்னு லோன் அலையிறோம். மா, அந்த குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருமா. நாங்க கும்பிடுற 7 கன்னி மாறல உன்னை ஒரு கன்னியா கும்பிடுறோமா. But how do you believe that they would have today's modern society? தொலைஞ்சு போன ஒரு குழந்தைக்கு அம்மா பேரு அப்பா பேரு தான் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம்ம வரலாறை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது. நம்ம வரலாறை மறந்ததுனால தான் நம்மளோட அறிவியலையும் மறந்துட்டோம். நம்மளோட வீரமும் பெருமையும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நம்மள ஆண்ட ஒவ்வொருத்தரும் அதை திட்டம் போட்டு மறைச்சிட்டாங்க. மத மாற்றம், இனமாற்றம், மொழி மாற்றம்னு நமக்கான அடையாளத்தையும் அழிச்சிட்டாங்க. போகி பண்டிகையில வீட்டில் இருக்கிற பழச கொளுத்தணும்னு பொக்கிஷமான ஓலைச்சுவடிகளை எரிக்க வச்சாங்க. அதை விட கொடுமை, தமிழர்களோட வரலாறு கண்டுபிடிப்புகள், ஆயிரக்கணக்கான அபூர்வமான புத்தகங்கள் இருந்த இலங்கை யாழ்ப்பாண லைப்ரரிய முழுசா எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க. நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.
மஞ்சளை உடம்புல பூசிக்கிறதும் தண்ணியில கலந்து தெளிக்கிறதும் சாமின்னு சொல்லி கொடுக்காதீங்க. அது சயின்ஸ் சொல்லி கொடுங்க. அதை ஆன்டிபயோட்டிக்னு சொல்லி கொடுங்க. அதை பண்ணாததுனால தான் மஞ்சளை விளையாத நாட்டுக்கார அதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டான். வீட்டுக்குள்ள கிருமிகளே வராம இருக்கணுங்கிறக்காக தான் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போறோங்கிறத சொல்லி கொடுங்க. அப்படி சொல்லி கொடுக்காம போனதுனால தான் இப்ப கோலத்தை டைல்ஸ்ல ஸ்டிக்கரா ஒட்டிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வெளியில வேப்ப மரம், முற்றத்துல துளசி செடி, இதெல்லாமே மருத்துவம்னு சொல்லி கொடுங்க. நாம எப்படி இருந்தோம்ங்கறத அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தா இந்த உலகத்துக்கே நம்ம தான் வழிகாட்டியா இருந்தோம்ங்கிற தன்னம்பிக்கை அவங்களுக்கு வரும். அதை செய்யாதனால தான் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்த நாம சின்ன சின்ன நாட்டையெல்லாம் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இங்க இருந்து அனுப்புற துணிகள், பழங்கள் மாதிரி அறிவாளி தமிழர்களையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். நாம மறந்தது போதி தர்மரை மட்டும் இல்ல, அவரை மாதிரி ஆயிரம் ஆயிரம் மா மேதைகளும் யோகிகளும் வாழ்ந்த மண் இது. அவங்க எல்லாருமே உங்க டிஎன்ஏல இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ரத்தத்துல உயிரோட இருக்காங்க. அவங்கள ஆராய்ச்சியால தான் வெளியே கொண்டு வரணுங்கிறது இல்ல, நம்ம முயற்சியாலையும் வெளியே கொண்டு வர முடியும்.